லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு தான் போயிருந்தேன். விக்னேஷ் சிவன் படங்கள்னாலே கொஞ்சம் ஃபீல் குட்டாக அட்லீஸ்ட் ஒரு பிஞ்சு வாட்ச் லெவல்லையாவது இருக்கும். தானாக தான் சேர்ந்த கூட்டம் அப்படி கூட இல்லை தான். ஆனால் அங்கங்கேயாச்சும் ஏதாவது கிரிஞ்சாவது ஓட்டிகிட்ருக்கும். போடா போடி கண்டிப்பாக பார்க்கலாம். நானும் ரவுடி தான், நல்ல அருமையான படம், ஜாலியாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த படம் ஸ்பெசிஃபிக்காக என்னடா இது காற்று வாக்கில் 2 காதல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருந்தது. பாட்டு அனிருத்தை வச்சு ஏதோ ஓட்டிகிட்ருக்காப்புல அப்படிங்கிறது மட்டும் தெரியும். லோகேஷ் வந்து அனிருத்தை வச்சு தான் ஓட்டுறாப்புல. பட் ஸ்டில் கொஞ்சம் கண்டென்ட்டெல்லாம் இருக்கும். விக்கி இது வந்து என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா 2040 நடக்கிற மாதிரி எதுக்கு காட்டணும், இப்போ நடக்கிற மாதிரியே காட்டியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் படம் பிரதீப் படம்ல அப்படிங்கிற மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்டார் பிரதீப் இல்லை, ரஜினி தான் அடுத்த பிரதீப் அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி காலகட்டம் மாறிட்டுருக்கு மீம்ஸ் எல்லாம் பார்த்தா. ஸோ தொடர்ந்து 400 கோடி கிளப், அதாவது எல்லா படமும் 100 கோடி, 4 படம் அடிச்சிருச்சு. இந்த படமும் அந்த மாதிரி அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் ஒரு 50 கோடி தாண்டுமா 60 கோடி தாண்டுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் 100 கோடி கிளப் அப்படின்னு போடத்தான் போகிறாங்க. ஏன்னா வேறு எந்த படமும் அந்த மாதிரி தெரில TN26 தவிர. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது படத்தில் ஹீரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அனிருத் தான், டவுட்டே கிடையாது. பாட்டெல்லாம் சும்மா சூப்பராக இருக்குது. அதுவும் போதை நீதானே ஆக்கும் அந்த பாட்டுக்காக மட்டும்தான் இந்த படத்துக்கு போனேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு, ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்தது. மேக்கிங்கும் சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டு. ஹீரோயின் ரொம்ப சுமாராக பண்ணியிருந்தாங்க. பிரதீப் வந்து நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஒரு எப்படியோ படத்தை ஃபுல்லாக ரன் பண்ணி ஓட்டிடுறாப்புல. எனக்கு தெரிஞ்சு திருப்பி இதே மாதிரி லவ் ஸ்டோரிகள் தொடர்ந்து பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஜேர்னர் ஷிஃப்ட் அவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அவர் ஹேர் ஸ்டைலாக மாற்றணும். தொடர்ந்து ஒரே லுக்கில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரே ஸ்டைல், ஒரே மாதிரி கதையிலேயே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது லவ் டுடே பார்ட் 5 மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு ஜேர்னர் ஷிஃப்ட்டாக வேறு ஏதாச்சும் ஒரு முடியெல்லாம் வெட்டிட்டு வேறு லெவலில் ஒரு இது பண்ணார்னா நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ விக்கிக்கு ரொம்பவே திருப்பி ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம். பட் இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸு நம்ம 100 படம் பார்த்துட்டு அதே மாதிரி இருக்கேன்னு யோசிப்போம். அப்படி இல்லாமல் இன்றைக்கி தியேட்டருக்கு போய் டேரெக்டாக பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நமக்கு அவ்வளோ கேவலம்னு சொல்ல முடியாது, அப்படியே ஓடிச்சு. எஸ்ஜே சூர்யாவை பெருசாக யூஸ் பண்ணாட்டியும் கடைசியில் அவர் வந்து ஆடின அந்த டான்ஸு சூப்பராக இருந்துச்சு. எல்சியில் நல்லா இந்த படத்தில் ஜாக்கி பாண்டியனாக ஆடுவார்ல, அந்த அடியே அந்த லெவலில் இருந்துச்சு. நல்லா தேட்டரே வைப்பாச்சு, ஆக்கோ பாட்டுக்கு வைப்பாச்சு. யூடியூபர்ஸ்லாம் போட்டு கசான்னு இறக்கியிருக்காங்க. ரங்கராஜ் பாண்டிய வரைக்கும் பாக்கி இல்லை. ஸோ ஓவராலாக தெரிஞ்சவங்களை காட்டி கொஞ்சம் வித்த காட்டியிருக்கிறாங்க. கேமரா ஸ்டன்னிங் கேமரா, ரவிவர்மா வேறு லெவல் கேமரா, உண்மையாகவே செம்ம ஒர்க்கு, டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங்கு. பட் ஓவராலாக ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஒரு பிலோ ஆவரேஜ் OTTயில் தாராளமாக பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் பிரதீப் வந்து நெக்ஸ்ட்டு பிக்கெஸ்ட்டுங்கிறத விட இப்போ அவர் பிக்கெஸ்ட் ஆகிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அவர் தவிர்க்க